ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம க்ளே பாட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு இந்த டைமில். ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அது எப்படி வந்தது, அது எங்கே வாங்கலாம், இதை பற்றியான வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஒரு லைஃப் சைக்கிளாக வந்துட்டு இருக்கும். சைக்கிள் அப்படின்னாக்கா தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் ரெண்டு சேம் தான். ஸோ நம்ம தாத்தா காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம தாத்தா காலத்தில் 1960s அரவுண்ட் அவங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா டைட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலத்தில் அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது பெல் பாட்டம் ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ 2000 நம்ம அதாவது என் ஏஜ் குரூப்பில், ஸோ நாங்களாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது பேக்கீஸ் இருந்துச்சு. இப்போ 2016 பார்த்தீங்கன்னா திருப்பி டைட் ஃபிட் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளாகவே எப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஃபுட்டுலேயும். ஸோ ஃபுட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்ஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி, அப்புறம் மாமிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீமூட்டி அதில் தான் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் மண் பாத்திரம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குக்கர், அவன் இது வரைக்கும் முன்னேறி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ட்ரெண்டு, தட் இஸ் அந்த பார்பிக்யூ அப்படிங்கிற ட்ரெண்டு ஏற்கனவே நம்ம லைவில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படிங்கிறதும் லைவில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்க வனிலா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள் இப்படிங்கிற மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான், ஃப்ளேவரோட பார்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஎஃப்சியிலே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக்கி சிக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய கடைகள், தட் இஸ் மண்பானை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு கூட மெயின் ரோட்டில் நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்போ மண்பானை சமையல் அப்படிங்கிறது ட்ரெண்டு மட்டும் கிடையாது, நமக்கு வந்து அது ஹெல்த்தி அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து நம்ம மண்பானைக்கு போகிறோம். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதில் சமைக்கும்போது நமக்கு எந்த மெட்டல் எஃபெக்ட்டு இந்த மாதிரி எதுவுமே நமக்கு பாடியில் போடுறோம். வழக்கமாக வந்துட்டு ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது, தட் இஸ் இரும்பு இருக்குது, எஃப்இ இரும்புலான பொருட்கள் பாத்திரம் அதில் சமைக்கிறப்ப அது உள்ள கேன்சருக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் கூட இருக்குது. ஸோ இதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெண்டுக்கு மட்டும் இல்லாமல் தட் இஸ் ஒரு ஹெல்த்தி அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சாப்பாட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுதானியம் எல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு வெறும் அரிசி மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த ஹெல்த்தை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறுதானியம் வந்துட்டு நம்ம ஜாஸ்தி இப்போ எடுத்துகிட்ருக்கோம். மண்பானை சமையல் நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு மண் பாத்திரம் வேணும் இல்லையா? ஸோ அது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 2 கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். தட் இஸ் என்னன்னாக்கா நம்ம ரோட்டோரத்தில் ஹை காஸ்ட் விற்கிற மண்பானை ப்ளஸ் அவங்க செய்கிற இடத்துல இருக்கிற லோ காஸ்ட் மண்பானை, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், காஸ்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் தான். இப்போ ரோட்டோரமாக நமக்கு இருக்கிற அந்த மண் பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஹையர் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 kg வேகிற மாதிரி இருக்குது ஒரு பாத்திரம், இல்லாட்டி ஒரு தட் இஸ் தவா, கடாய் அந்த ஸ்டைப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 200 to 250 ரூபா இருக்குது. ஸோ இது பிட்டிங், அதாவது ஒரு ஹை காஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த 200-250 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்க இதே ரேட்டில் நீங்கள் எவர் சில்வரே வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த டைப் மண் பாத்திரம் அதனோட கம்பேரிசன் பார்ப்போம், அதனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அந்த ரோட்டோரமாக இருக்கிறப்ப அந்த மண் பாத்திரம் தட் இஸ் அந்த ரெட்டிஷாக இருக்கும், அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லுக்ரேட்டிவ் நல்லா இருக்குது, தட் இஸ் லுக் நைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டி டிசைன், தட் இஸ் நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். நீங்கள் யூட்டென்சில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடாய், தோசைக்கல், அப்புறம் டம்ளரு, தண்ணி ஜக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு டிசைன்ஸில் கிடைக்குது. ஸோ டிசைன்ஸ் அவைலபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் மார்க்கெட்டிங் வந்து அதுக்கு நல்லா கிடைக்குது. நம்ம எல்லா பக்கம் அவைலபிலிட்டியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பான பாத்திரங்கள் தான். அதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் ப்ரைஸ், தட் இஸ் நார்மலாக அது செய்கிறதுக்கு ஆகக்கூடிய காட்டிலும் 5 times 6 times ஹையராக வச்சு தான் விற்கிறாங்க. அப்புறம் அதனோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் திக்னஸ் வந்து இருக்கிறதுனால வெடிப்பு அடிக்கடி வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். அப்புறம் அது வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க அவுட்டரில், இன்னரில். அது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஷாக இருக்கணும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட்டிங் வந்துட்டு நமக்கு ஹெல்த்தியாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்.
அடுத்து மண் பாத்திரம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட என்ன ப்ரைஸ் இருக்குது, அது என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மண் பாத்திரம் செய்கிறவங்ககிட்ட சேம் அதே குவான்டிட்டி நான் சொன்னேன் இல்லையா, 1 to 2 kg அந்த சைஸில் இருக்க ஒரு கடாய் பார்த்தீங்கன்னாக்க ஆவரேஜாக 50 ரூபா தான் இருக்குது. இது நான் லைவாக என்கொயரி பண்ணி தான் நான் சொல்கிறேன், ஃபேக்காலாம் சொல்லலை. ஸோ யூ கேன் பிலீவ் ஆர் இஃப் யூ நீடு ஐ கேன் ப்ரூவ் எவிடன்ஸ் ஆல்சோ. ஸோ வெறும் 50 ரூபாய்க்கு அதே இது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 5 times சீப்பராக இருக்குது. 5 times இல்லை, அதுதான் ரீசனபிள் ரேட்டு. தட் இஸ் அந்த ரெட்டிஷ் கோட்டட் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்க 5 times ஹையராக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க க்ளே பாட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த கோட்டட் அப்படிங்கிறத காட்டிலும் இதில் வந்துட்டு நீங்கள் சமைச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னாவே தெரியும் அந்த க்ளே பாட்டில் சமைச்சதனோட வித்தியாசம், அது ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப மெயின். அடுத்து வந்து லைஃப் வந்து லாங்காக இருக்கும். அதுக்கு எவிடன்ஸை நான் பின்னாடி சேர்த்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் ஹெல்த்தி, தட் இஸ் அந்த ரெட் கோட்டெல்லாம் இதில் இல்லை. ஸோ அதனால் அதனோட பாதிப்பு நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ட்ரெண்டியாக நமக்கு நிறைய டிசைனில் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே வந்துட்டு சர்க்கிள், அரவுண்டு சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் கிடைக்குது. ஆஃப் சர்க்கிள், செமி ஸ்பியர் இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க செய்கிறவங்க வந்துட்டு அந்தளவுக்கு பண்ண முடியறது இல்லை. ஸோ அவங்க வீட்லேயோ இல்லாட்டி அவங்க வீடியோ பக்கத்தில் விற்கிற இடத்துலையோ தான் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாமே இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற ரெண்டையுமே பார்த்தோம். அப்பியரன்ஸை நான் கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்கேன். தட் இஸ் பாத்திரங்க செய்கிறவங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, அதே மாதிரி டெக்கரேட்டிவாக விற்கிறவங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளிப்பிங்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் முக்கியமாக, ஹெல்த் முக்கியமாக, நம்ம செய்கிறது வந்துட்டு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அதை சொல்கிறேன். தட் இஸ் நம்ம ஹெல்த்துக்காக தான் நம்ம மண் பாத்திரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதையும் பார்க்கணும். ஸோ இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் போகிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஒரு 30 வருஷமாக வச்சுருக்காங்க. அதாவது மண் பாத்திரம் செய்கிறவங்ககிட்ட இருந்து வாங்கின சட்டி. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சவுண்டு நல்லா இருக்குது. அடுத்து வந்து புது மண் பாத்திரம், தட் இஸ் எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து அந்த பாத்திரம் செய்கிறவங்களுக்கு தான் வாங்கினது. அப்பியரன்ஸ் ஒன்றும் அது ரொம்ப அளவு மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருப்பு சிகப்பு ஒரு யூனிக்கான கலர்ஸ் இல்லை, அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே நண்பர்களே, இது வந்துட்டு உங்களோட அவேர்னஸ்க்காகவும் ப்ளஸ் நம்ம இனி அடுத்து வரப்போகிற செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய க்ளே பாட் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.